ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்டுங்க, கோபி 65 தாங்க. ஸோ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியான கோபி 65 இப்போ நம்ம வீட்டிலேயே சிம்பிள் மசாலா பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட செய்யலாங்க. இல்லைனா லஞ்ச் டைமில் செஞ்சீங்க அப்படின்னா ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கறத டக்குன்னு பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. இந்த காலிஃப்ளவரை சுத்தம் செய்யறதுக்காக அதனுடைய இலைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதனுடைய தண்டு பகுதியை வெட்டி எடுத்துடுறேங்க. அடுத்து இப்போ காலிஃப்ளவர்ல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் மீடியம் சைஸா பிரிச்சு எடுத்துக்க போறேங்க. ஸோ இப்படி மீடியம் சைஸா பிரிச்சு எடுக்கும் பொழுது காலிஃப்ளவர் வேகும் போதும் அதே சமயம் பொரிச்சு நம்ம சாப்பிடும் பொழுதும் டேஸ்டும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்குங்க. இதோ நான் இங்க காட்டுற மாதிரி மீடியம் சைஸ்ல பிரிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவருடைய தண்டு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு பூ மட்டும் கிடைக்குங்க. ஸோ இப்படி எடுக்கும் பொழுது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இதோ நான் இங்க கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மீதம் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதே மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை சுத்தம் பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வர இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் காலிஃப்ளவரை தண்ணீரோட கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா சுடுதண்ணியில் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரை எடுத்து ஒரு பவுல்ல நார்மல் வாட்டர் பிடிச்சு அதுக்குள்ள சேர்த்திடலாங்க. இப்படி சேர்த்தும் பொழுது காலிஃப்ளவர் சூடாகி பிரிஞ்சிடாம இருக்குங்க. உள்ள சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டு அந்த தண்ணீரையும் நாம வடிச்சு எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வடிச்சிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சஞ்சாறு உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அந்த எலுமிச்சம்பழ சாறும் உப்பும் காலிஃப்ளவர்ல நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஸோ அரிசி மாவு இங்கே சேர்த்துறங்காட்டி நமக்கு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாகவும் கிரன்ச்சியாகவும் இருக்குங்க. சேர்த்துட்டு மாவு எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா காலிஃப்ளவர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்படி கலந்து விடும் பொழுது மசாலா காலிஃப்ளவர் கூட ஈவனா கோட் ஆயிடுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்படி நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா மசாலா காலிஃப்ளவர்ல நல்லா பிடிச்சிருங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே வச்சு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம பேட்சா போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோங்க. இப்படி பொரிக்கும் பொழுது நீங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமா செகக்காம இருக்குங்க. இப்போ நான் லைட்டா கரண்டி வச்சு அடிக்குறுக்கா கலக்கி விட்டுக்கிறேங்க. இப்படி மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய காலிஃப்ளவரும் மேலே இருக்கக்கூடிய மசாலா பொருள்களும் கரிஞ்சிடாம இருக்குங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நமக்கு கிடைச்சிருச்சுங்க. நான் மீதம் இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்க போறேங்க. இப்போ பொரிச்செடுத்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா ஒரு 4-5 பச்சை மிளகாய் நல்லா பொரிச்சு மேலே தூவிக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையிலையும் பொரிச்சு மேலே தூவினீங்க அப்படின்னா
பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், பார்த்ததையும் சாப்பிடணும்னு தோணுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக லெமன் பொழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குங்க. வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தட்டு இருந்தாலும் ஃபுல்லாக காலி ஆயிடுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளும் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.